பேய் பிடிக்கிற உடம்பா இது? நான் பிடிக்கிற உடம்பு. அம்சவல்லி அன்னைக்கு ஒன்று அனுபவிச்சா, இன்னைக்கு நீ பிடிச்ச இவளையும் அனுபவிக்க போற. எனக்கு ரெண்டுமே ஒர்க் ஆகும். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன சாமி சொல்றீங்க? இப்ப என்ன சாமி செய்யறது? உங்களை நம்பி தானே நேத்ராவை நான் கூட அனுப்புனேன். ஏய் ஏய் கண்ணதரா, ஏய் ஷா, கண்ணு திறக்காம கிக்கே வரமாட்டேங்குதுடி. சாமி அந்த ஆள் வளசரவாக்குன்னு சொன்னாரு. எந்த இடம் எந்த வீடு எதுவுமே சொல்லல. சாமி நம்ம இங்க இருந்து போய் நேத்ராவை காப்பாத்துறதுக்குள்ள நேத்ராவுக்கு ஒரு பெக்கு போட்டாதான் சரியா வரும். மறுபடியும் அம்சவல்லியோட ஆவி நேத்ரா உடம்புல புகுந்தா மட்டும்தான் நேத்ராவை காப்பாற்ற முடியும். அப்ப உடனே பூஜை பண்ணுங்க சாமி. பூஜை பண்ணி ஆவியை விரட்டத்தான் முடியும். ஏய், கார்ல இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, பெர்ஃப்யூம்ஸ் எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, எல்லா திங்ஸ் எடுத்துட்டு வா. ஏற்கனவே அம்சவல்லி யூஸ் பண்ண இன்ஹேலரை நேத்ரா தொட்டதால தான் நேத்ரா உடம்புக்குள்ள அம்சவல்லி ஆவி புகுந்துச்சு. அதே மாதிரி நேத்ரா எப்போ அம்சவல்லி யூஸ் பண்ண பொருளை மறுபடியும் தொடுறாலோ அப்பவே நேத்ரா உடம்புக்குள்ள அம்சவல்லி ஆவி புகுந்துரும். சாமி அம்சவல்லி இருந்த வீட்டுல நேத்ரா இருந்ததால அவ தொட்ட பொருளை இவளால தொட முடிஞ்சது. ஆனா இப்போ நிக்கில் நேத்ராவை வேற இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கான். அங்க எப்படி அம்சவல்லி தொட்ட பொருள் இருக்கும்? அம்சவல்லி நீ ஆவி இல்ல, கல்யாணத்தோட அருமையை புரிய வச்ச தெய்வம். நான் உன்னை தெய்வமா நினைச்சு கேக்குறேன். நேத்ராவை எனக்கு திருப்பி கொடுத்துரு, அவளை காப்பாத்து.